தங்கங்களா, இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி தெரியுமா? இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு செய்ய போகிறோம். தட்டைப்பயிர், இந்த தட்டைப்பயிர் வந்து நான் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நாம் குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கண்ணு. தட்டைப்பயிர் நல்லா கழுவி எடுத்துட்டு நான் இதுக்கு வேணுங்கிற அளவு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம லைவில் வர ராம்குமார் கட்டைப்பையின்னு சொல்லுவாங்க. இது கூட நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 2 தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தட்டைப்பயிறு கடைய போகிறோம், சரிங்களா? இப்போ இது போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வேகும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். குட்டியாக இருந்தால் ஒரு 4-5 போட்டுக்கங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மூடி விட்டுட்டு ஒரு 5-6 சவுண்டு விடலாங்க. தட்டைப்பயிர் கொஞ்சம் நல்லா வேகணுங்கன்னு ஒரு 6-7 சவுண்டு கூட விட்டுக்குங்க, சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. ஒரு 6-7 சவுண்டு விட்டுக்கலாம் தாங்க. இப்போ சவுண்டு வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சவுண்டு வந்துருச்சுன்னா நான் ஒரு 7 சவுண்டு விட்டுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து சவுண்டு அடங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த தட்டைப்பயிர் தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை தொளிச்சு அரிஞ்சு வச்சுக்கலாங்க கண்ணே. பாருங்கண்ணே, நல்லா தட்டைப்பயிர் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சுட்டுட்டு கடையணும் கண்ணே. பாருங்கள், வேகலின்னா நான் 7 சவுண்டு சொல்லியிருந்தேன். வேகலின்னா நீங்கள் ஒரு 10 சவுண்டு கூட விட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம இப்போ சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு வரமிளகா சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வரமிளகா நிறைய போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயமெல்லாம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து தட்டைப்பயிரில் எடுத்து ஊற்றிக்கலாம். எடுத்து தட்டைப்பயிரில் போட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க கண்ணு. அதனால தட்டைப்பயிரில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இது கூடயே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா கடைஞ்சிக்கலாங்க கண்ணு. கண்ணே, தட்டைப்பயிர் கடைஞ்சாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க தங்கங்களா, இதான் தட்டைப்பயிர் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்ணே. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தங்கங்களா. நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்களா கண்ணே? மறுபடியும் சந்திக்கலாம் தாங்க. பாய் தங்கங்களா. வாழ்வாளமுடன் கண்ணுகளா.